அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நார்மலாக ஒரு 15x10 அளவுள்ள ஒரு பொங்கல் பிஎஸ்டி பண்ண போகிறோம். பேனர், டிஎம்கே பேனர், சரிங்களா? இந்த பேனர் தான் எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேக்ரவுண்டு மற்ற இந்த பிஎஸ்டி இந்த பிஎன்ஜி உள்ள அந்த இமேஜஸ்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா 15x10. இது ஹைட்டு 10, விட்த்து 15 இன்ச்சஸ். ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டு எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடு லைட்டாக அப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சிஎம்கே கலர் வேல்யூலாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆர்ஜிபியில் ரெடி பண்ணுறோம். அதுக்காக வேண்டி நம்ம இந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணால் ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். சரி, ஓகே. இந்த நியூ லேயர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான பாயிண்ட் இப்படி கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுட்டு இதுலேயே இந்த சைடு கொஞ்சம் டார்க்கான கலர், இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் அப்படியே ரேண்டமாக அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கங்கே அதை ஸ்மெட்ச் பண்ணுறேன். நமக்கு ஸ்மெட்ச் பண்ணுறது தெரியல, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டார்க்கான பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்டு கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதோட ஸ்ட்ரென்த்தை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு அந்த டார்க்கான அந்த பாயிண்ட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரஷோட சைஸ் சின்னது பண்ணி பெருசு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணிக்கிறோம். ஒரே அளவில் வைக்காமல் கொஞ்சம் சின்னது பெருசு பண்ணி நம்ம, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்மெட்ச் பண்ணால் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே உள்ள இந்த ஏற்கனவே ஸ்மெட்ச் பண்ணதுக்கும் பாட்டம் இந்த சைடில் உள்ள நம்ம இந்த லேயரை ஸ்மெட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓகேங்களா? இதுலேயே இன்னும் கொஞ்சம் டார்க்கான பாயிண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷெல்லாம் நம்மளாம் செட் பண்ண ப்ரஷ்ஷு. சரிங்களா? ப்ரஷ்லாம் எப்படி நம்ம இது நம்ம டிஃபால்ட் ப்ரஷ்ஷில் கிடைக்காது. இந்த ப்ரஷ்ஷு நம்மளாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ்லாம் எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? நான் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி அதிகரித்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? மேலே உள்ளதுக்கு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த லேயருக்கும் பாட்டம் சைடில் உள்ள அந்த லேயரையும் அந்த லேயரோட பிளண்ட் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோ செட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் ஓ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பிஎஸ்டி ஃபைல் நமக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, 15x10 பேனர் இருக்குது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த தலைவர்கள் அவங்களோட பிக்சரை வந்து நம்ம அடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிடும். இது எல்லாமே வந்து பிஎன்ஜி இமேஜ் தான். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம தனியாக எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அளவு ஏன் பெருசாக இருக்குது, நம்ம 15க்கு 10 தானே சொன்னீங்க, இந்த அளவு வந்து பெருசாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா நான் அதில் வச்சு இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நான் எம்பி அதிகமாக எடுக்குங்கிறதுக்காக நான் வந்து ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் இது வந்து நம்ம வீடியோக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால 300 வச்சு நம்ம இந்த டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, வந்து வெறுமனையாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் டார்க்காக கொடுத்து கொஞ்சம் பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு என்னென்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், ஆர் கீபோர்டில் 6, ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். கீபோர்டில் 6, ஒரு கிளிக்கு. இதோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, அதனால நமக்கு ஓகே. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டுட்டு ப்ரஷ் டூலை வச்சுட்டு அங்கங்கே லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மெட்ச் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மெட்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, நியூ லேயர் பி, ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டுக்கும் பின்னாடி வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் எம் கர்வ்ஸ் அப்ளை பண்ணி அதோட ப்ரஷோட சைஸ் வந்து திரும்ப நான் வந்து குறைச்சிக்கிறேன். பி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா குறைஞ்சிரும். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிரைட்டான கலர் நம்ம கொடுத்துருக்கோம், அதை விட கொஞ்சம் பிரைட்டான கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது ஒரு எஃபெக்டாக இருக்கும். கண்ட்ரோல் டி போட்டு ஃபில்டர் பிளர் காஷியன் பிளர் கொடுத்துட்டு லைட்டாக நான் அப்படி பிளர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன்னா அந்த லைட்டு இந்த க்ளோவிங் எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக. திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ போட்டிருக்கு, நியூ லேயர் போட்டுட்டு இங்கே வச்சுட்டு எல்லோ 100 வச்சுட்டு ப்ரஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் பிளரு காஷியன் பிளர் கொடுத்தனா எனக்கு அந்த க்ளோவிங் எஃபெக்ட் வந்து வந்துடும். இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட பிளண்ட் மோடையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரியான நம்ம இந்த பேனர் க்ரியேட் பண்ணுறோங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான எனக்கு வந்து இந்த நெல்மணி இருக்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் அதில் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பொங்கல் வந்து அதை சார்ந்து இருக்கும், அதனால் வந்து பொங்கல் அதுக்காக வந்து நம்ம இந்த நெல்மணி அளவுள்ள இந்த பேனரை வந்து நம்ம செட் பண்ணலான்னு பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இமேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் ஓப்பன் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ண அந்த ரீசன்ட் ஃபைலில் இருக்குது இந்த இமேஜ். இதை அப்படியே எடுத்து நம்ம பேக்ரவுண்டு இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே, கண்ட்ரோல் டி கொண்டு வந்துட்டு பேக்ரவுண்டை பின்னாடி வச்சுட்டேன். இப்போ இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கலர் வந்து மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் பேக் கொண்டு போய்க்கிறேன்.
ஓகே, பேக்ரவுண்டு போயிட்டு பிளண்ட் மோட திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு எந்த லேயருக்கு வந்து அந்த பேக்ரவுண்டு சூட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, மல்டிபிளில் வச்சுக்கலாம். மல்டிபிளில் வச்சுட்டு லைட்டாக இந்த நெல்மணி உள்ள இந்த பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக நான் ப்ளர் பண்ணி விட்றேன். பேக்ரவுண்டில் எனக்கு தெரியணும் இது, அதை பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டாக நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். ப்ளர் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போட்டுக்கிறேன். எரேசர் டூல் எடுத்துகிட்டு இப்படி இந்த சைடு கார்னரை மட்டும் நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஒரு 5 பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு கிடைக்கும். மேலே உள்ள அந்த லேயருக்கும் வந்து நம்ம டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நமக்கு டிசைன் பண்ணோம்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா, எல்லாமே ஃபோட்டோ வந்து ஒர்க் பண்ண இமேஜஸ் நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம் வெப்சைட்டில். டெலகிராம் குரூப்பில். நம்ம வெப்சைட்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதுனால நம்ம அதை ரெகுலராக பண்ண முடியல. அதை கூடிய விரைவில் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. இதை தொடர்ச்சியாக வந்து மற்ற இந்த டிஎம்கே, இந்த பொங்கல் வாழ்த்து பேனர் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம் விரைவில். சரிங்களா, இப்போ டிஎம்கே மட்டும்தானா அப்படின்னு இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வச்சு நம்ம இந்த பொங்கல் வாழ்த்து பேனர் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம ஒர்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா, நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்பர்களே. ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது எனக்கு ஒரு கெயினாக இருக்கும். இவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம இந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம அப்லோடு பண்ணுறோம். அதுக்காக வந்து நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.